Hello everyone, இன்னைக்கு நம்ம டியூஷன் கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஐப்ரோ த்ரெட்டிங்கோட தியரி கிளாஸ் தான் பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஐப்ரோ த்ரெட்டிங்கோட டெஃபினிஷன் பார்க்கலாம். Eyebrow threading is a temporary hair removal method in which twisted cotton thread removes unwanted hair from the follicle level. அதாவது நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ல இருந்து நம்ம ஹேரை த்ரெட்டை வச்சு ரிமூவ் பண்ற ஒரு மெத்தட் தான் இந்த ஐப்ரோ த்ரெட்டிங் அப்படின்றது. ஐப்ரோ வந்து த்ரெட் வச்சு நம்ம ரிமூவ் பண்றதுனால என்னென்ன மாதிரி பெனிஃபிட்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ரிமூவ்ஸ் ஹேர் ஃப்ரம் த ரூட், நம்ம ரூட்லேருந்து நம்மளோட ஹேரை ரிமூவ் பண்ண முடியும். மேலேயே நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பிளேடை வச்சு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க ஹேர் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். நம்ம இதுவே த்ரெட்டு வச்சு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரூட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். கிரியேட் ப்ரிசைஸ் ஐப்ரோ ஷேப், அதாவது நம்ம ஐப்ரோ ஷேப்பை வந்து கரெக்டாக துல்லியமாக பண்ணலாம். ஷேப் வந்து அழகாக கொடுக்கலாம். நோ கெமிக்கல் ரெக்வைர்டு, நம்ம இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் த்ரெட்டு மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம். அதனால நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் பெருசாக வராது. ஐப்ரோ த்ரெட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் த்ரெட், ஸ்பூலிஷ் ப்ரஷ், டால்கம் பவுடர், ஸ்மால் சிசர், மிரர், ஆலோவேரா ஜெல், குட் லைட்டிங். இதெல்லாம் நம்ம ஐப்ரோ த்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸு. எந்த மாதிரி ஃபேஸ் ஷேப்புக்கு எந்த மாதிரி ஐப்ரோ ஷேப் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓவல் ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சாஃப்ட் ஆர்ச்சும், ரவுண்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹை ஆர்ச்சும், ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா சாஃப்ட் ஆங்கிள்டும், ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறவங்களுக்கு சாஃப்ட் கர்வும், லாங்காக இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரைட்டான ஐப்ரோஸும், டைமண்டாக இருக்கிறவங்களுக்கு கர்வ்டு ஆர்ச்சும் கொடுத்தா அவங்களோட பியூட்டியை இன்னும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட காமிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டிங்கோட ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்கள வந்தோடனே நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும், உங்களுக்கு எந்த மாதிரி ஐப்ரோஸ் வேணும், அதாவது லைக் தின்னாக வேணுமா இல்லை திக்காக வேணுமா, இல்லை ஆர்ச் தூக்கி வர மாதிரி வேணுமா, இல்லை ரவுண்ட் ஷேப்பில் வேணுமா, இந்த மாதிரிலாம் நான் உங்கள்கிட்ட கொஷின் கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா கிளைண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே see the client comfortably, consult the client about their preferred eyebrow shape. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் த ஐப்ரோ யூஸிங் எ ஸ்பூலிஷ், அதாவது ஸ்பூலிஷ் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ஐப்ரோவை ஷேப் பண்ண அந்த ப்ரஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஹேர்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடையடைய போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம அதை இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அப்ளை த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டால்கம் பவுடர். இப்போ வெளியிலேருந்து வர கிளைண்ட் வந்து ஸ்வெட் ஆகி வந்தாங்க அப்படின்னா அந்த ஹேர்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். நம்ம ஸ்பூலிஷ் ப்ரஷ்ஷை வச்சு ப்ரஷ் பண்ணாலுமே அது வந்து அவ்வளோவா இதுவாகாது. அதனால் இந்த ஸ்வெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த டால்கம் பவுடர் அப்ளை பண்ணால் அந்த ஸ்வெட்டெல்லாம் வந்து அந்த பவுடர் அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்காக தான் பவுடர் அப்ளை பண்ணுறது. பவுடர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கின்னை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா லூஸ் விட்டாங்க இல்லை பிடிக்காம பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோ ஷேப் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஐப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னாலே அந்த ஏரியாவை வந்து நம்ம வந்து கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் நம்மளோட ஷேப்பு நல்லா வரும், ஸ்கின்னும் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரிமூவ் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணிவிடுவோம். முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இமேஜில் பாருங்கள், இந்த இமேஜில் நோஸோட ஸ்டார்டிங் பார்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கும், அதுதான் ஹெட்டு. நோஸோட நுனியிலேருந்து சைடாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போயிருக்கும், அதுதான் ஆர்க் லைனு. நோஸோட கீழே இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போயிருக்கும், இதுதான் வந்து நோஸோட எண்டு பாயிண்ட்டு. இதை வச்சு தான் நம்ம அவங்களோட ஃபேஸ் ஷேப்பை வந்து ஒரு ப்ரப்போர்ஷனேட்டாக கொண்டு போய் அழகாக்கி காமிக்கலாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷேப் தெரிய வரும். ஷேப் த ஆர்ச் கேர்ஃபுல்லி, நம்ம ஆர்ச் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸோட ஷேப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதே அந்த ஆர்ச் தான். அதாவது லைட்டாக கொடுக்கலாமா இல்லை அதிகமாக கொடுக்கலாமா அப்படின்றதுலாம் அந்த ஆர்ச்சில் தான் நம்ம கொடுப்போம். அதுதான் அவங்க ஃபேஸை வந்து இன்னும் அழகாக்கி காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அழகாக அந்த இது முடித்ததுக்கப்புறம் ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிடலாம் தேவைப்பட்டால். நெக்ஸ்ட்டு அந்த ஐப்ரோஸ் வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஜெல் அப்ளை பண்ணணும் ஃபைனல் ஸ்டேஜில்.
ஏன் ஜெல் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெல் நம்ம இவ்வளோ நேரம் ப்ளக் பண்ணது அவங்க ஸ்கின்னில் இருக்க அந்த செல்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே இரிட்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம அதை வந்து ஜெல் அப்ளை பண்ணி லைட் மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்க ஸ்கின்னை வந்து காமாக்கி அவங்களுக்கு வந்து அந்த வீக்கம், ரெட்னஸ் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் அந்த ஜெல் அப்ளை பண்ணுறது. வந்து ஃபர்ஸ்ட்ல ஐப்ரோஸ் நல்லா இருந்துச்சு, இப்போதான் அது வீணாயிடுச்சு, ஏன்னே தெரியல, ஹேர் ஃபால், அந்த ஹேர்லாம் லாஸ் ஆகுது, அதிகமாக கொட்டுது, இது என்ன ரீசன்னே தெரியல அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கெலாம் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து பரம்பரையாக அது வந்து கொட்டுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து ஏஜிங். வயசாக ஆக வந்து அந்த முடி கொட்டுறது வந்து அது நார்மல் தான். அப்படி கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தால் இந்த ரீசன் நீங்கள் சொல்லலாம். அதுக்கடுத்து ஓவர் த்ரெட்டிங். நீங்கள் வந்து அவங்க வந்து அடிக்கடி த்ரெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு மாதத்தில் 2 தடவை 3 தடவை ஒரே மாதத்துல திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஃபாலிக்கல் வந்து டெத் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பி அந்த இடத்துல முடி வளராது. அதனால தான் அவங்களுக்கு வந்து முடி ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி மந்த்லி ஒன்ஸ் மட்டும் ஐப்ரோ ஷேப் வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அவங்களோட ஹேரு. ரொம்ப இப்போ டீனேஜாக இருக்காங்க அப்படின்னா அது பெருசாக தெரியாது. பட் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக ஒரு 30, 35 அந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகும். அது வந்து ஓவர் த்ரெட் பண்ணுறதுனால கூட வரலாம். நெக்ஸ்ட் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸில் ஹேர் லாஸ் ஆகும். நம்மளுக்கு தேவையான சத்து இல்லை, நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸ், அதனால கூட ஹேர் லாஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் ஹேர் லாஸ் ஆகும். ஸ்கின் கண்டிஷன், மெடிக்கல் கண்டிஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால கூட ஹேர் லாஸ் ஆகும். உங்களோட கிளைண்ட்டு என்ன மாதிரி ஏஜ் டைப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு எதனால் ஹேர் லாஸ் ஆகுதுன்ட்டு நீங்கள் இதை வச்சு மெஷர் பண்ணி கரெக்டாக சொல்லிடலாம். நாளைக்கு நம்ம ஐப்ரோ த்ரெட்டிங்கோட ப்ராக்டிக்கல் கிளாஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.